குரூப் 1 எக்ஸாம்க்கான மேக்ஸ் ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 5 கொஷின் பார்த்துடலாம். ஸோ முதல்ல அந்த 5 கொஷின் என்னென்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ ஒரு நம்பர் இருக்குது, பட் அந்த நம்பர் என்ன நமக்கு தெரியாது. அந்த நம்பருக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, நம்மளை வந்து ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நமக்கு நம்பர்ஸ் என்னன்னு தெரியாது, இங்கே ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோவை நம்ம நம்பராக எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா 3 வந்து 3xன்னு எழுதிக்கலாம், 4 4x, 5 5xன்னு எழுதிக்கிட்டோன்னா இதுதான் நம்ம நம்பர்ஸாக வந்து ரேஷியோவை வந்து ஒரு ரேஷியோவை நம்பர்ஸாக எப்படி எழுதணும் அப்படின்னா அந்த ரேஷியோவோட ஒரு எக்ஸ் அப்படின்ற எக்ஸ் அப்படின்னு போட்டு எழுதிக்கிட்டோன்னா அது வந்து நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து காமனாக நம்ம எல்லாத்துக்கூடையும் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ காமனாக அந்த எக்ஸ் அப்படின்றனால மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ஒரிஜினல் நம்பர்ஸ் கிடச்சிரும். ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நம்பர்ஸ், இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3 நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் இது, அப்புறம் ஹெச்சிசிஎஃப் கேட்டால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். நமக்கு 3 நம்பர்ஸ் கொடுக்காம ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ரேஷியோவை நம்பராக கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டு அந்த நம்பர்ஸ்க்கான நம்ம நார்மலாக நம்பர் கொடுத்தா எப்படி எல்சிஎம் எடுப்போமோ எப்படி ஹெச்சிசிஎஃப் எடுப்போமோ அப்படி நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இப்போ ரேஷியோவை இப்போ நம்ம நம்பர்ஸாக மாற்றி எழுதியாச்சு. ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெச்சிசிஎஃப் அண்ட் தென் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். நம்ம வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதுனா இந்த 3x 4x 5x. ஸோ இது காமனாக என்ன டேபிளில் மல்டிப்ளை ஆகும் அப்படின்னா இந்த 3 4 5க்கு காமன் டேபிள்ஸ் கிடையாது. பட் இந்த 3x 4x 5x பார்த்திங்க அப்படின்னா காமனாக எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு டேர்ம் இருக்கனால இந்த எக்ஸ் அப்படின்ற டேர்மாலேயே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 into x நமக்கு 3x கிடச்சிரும். அதே மாதிரி 4 into x நமக்கு 4x கிடச்சிருது. அண்ட் தென் 5 into x நமக்கு 5x கிடச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்கா? இந்த 3 4 5க்கு காமன் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது இந்த 3 நம்பர்ஸ்க்கும் ஹெச்சிசிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற அந்த டேர்ம் மட்டும்தான் ஹெச்சிசிஎஃப். ஸோ ஹெச்சிசிஎஃப் வந்து என்னது எக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். சேம் அதே நம்பர்ஸ் எடுத்துருக்கோம், 3x 4x 5xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸ்ன்னு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸால் ஃபஸ்ட்டு இந்த 3 4 5 இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம முதல்ல எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் காமனாக என்ன இருக்குது? 3 4 5 காமனாக இல்லை, இது எல்சிஎம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், வேறு என்ன டேபிள்ஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தா 2 டேபிள்ஸ் போடலாம். ஸோ 2 2s 4 கிடைக்கும். மிச்சம் எதுக்கும் வந்து எதுவும் இல்லை இல்லையா? ஸோ அவ்வளோதான், 3 5 அதை வந்து ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் 2 அண்ட் தென் 3 2 5 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 60x அப்படின்னு கிடைக்கும். எப்பவுமே 5 into 2 அப்படின்னு எல்சிஎம்மில் கிடைக்குதுன்னா 5 2s 10 அப்படின்றத நான் எப்பவுமே தனியாக எடுத்து எழுதிப்பேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஒரு 0 ஆட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் மல்டிப்ளிகேஷன் அந்த ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அவங்க கொடுத்த ரேஷியோவை நம்ம நம்பராக மாற்றி எழுதி அதுக்கு ஹெச்சிசிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்க எல்சிஎம் என்னது? LCM is equal to 2400. நம்ம வந்து கண்டுபிடிச்ச LCM என்னது? 60x. இப்போது 60x is equal to 2400 நம்ம வந்து எழுதிக்க போகிறோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச LCM வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 60x அண்ட் தென் கொஷினில் கொடுத்துருக்க அந்த LCM. சரிங்களா? இப்போ இந்த 60 இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணிடலாம். 6 4s 24 அண்ட் தென் இருக்கிற ஒரு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ 40ன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 14 கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஸோ நம்ம இங்கே ஹெச்சிசிஎஃப் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ ஹெச்சிசிஎஃப் இங்கே என்னது? 40 அப்படின்றது தான் ஹெச்சிசிஎஃப். ஸோ நமக்கான ஆன்சர், இந்த கொஷினுக்கான ஆன்சர் 40. அண்ட் தென் இப்போ இதை நம்ம போட்டது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், ஓகே. ஸோ நம்ம வந்து நம்பர்ஸ்ன்னு எப்படி எடுத்து எழுதிக்கிட்டோம்?
3x 4x 5xன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே நம்ம x அப்படின்றதுக்கான வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 40 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த எக்ஸோட 3 மல்டிப்ளிகேஷன் 40, 4 மல்டிப்ளிகேஷன் 40, 5 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா 4 3s are 12 and then ஒரு 0, 4 4s are 16 ஒரு 0, 4 5s are 20 ஒரு 0. ஸோ நமக்கான அந்த நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2400 கிடைக்கும். இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்திங்கன்னா 14 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 3 நம்பர்ஸ்க்கான கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, 3 நம்பர்ஸ்க்கான எல்சிஎம் 2400. நம்ம 3 நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து எல்சிஎம் இப்போ கண்டுபிடிச்சா அது 2400 வந்திருக்கு. அந்த நம்பர்ஸ்க்கான ஹெச்சிஎஃப் 14 வந்திருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை இப்படி நம்ம திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம் டைமில் இப்படி செக் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அதனால் இது இந்த ஸ்டெப் நான் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் எக்ஸாம் டைமில் இப்படி நான் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் எனக்கு டைம் ஆகுமே, டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஏதாவது மெத்தட் இருக்கானா? எஸ், அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ எப்போவுமே கொஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் டேரெக்டாக கொடுக்காம அந்த நம்பர்ஸ்க்கான ரேஷியோ கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸோட எல்சிஎம்மையும் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், அந்த எல்சிஎம் 2400 டிவைடட் பை 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. ஸோ ரேஷியோவை கீழே போட்டுட்டு எல்சிஎம்மை மேலே போட்டுட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 5 4s are 20 இல்லையா, 5 4s are 20, 20 இன்ட்டு 3 60. ஸோ பார்த்தோம் இல்லையா கொஷினில் 240. ஸோ 2400 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 40 கிடச்சிருது. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எல்சிஎம் டிவைடட் பை ரேஷியோன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச்சிஎஃப் கிடச்சிரும். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் கெட் திஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நம்பர்ஸ் தான் போடணும், அதுக்கப்புறம் நம்பர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ் போட்டுக்கணும். சரிங்களா? ரேஷியோ கொடுத்துருந்தா இப்படி தான் நீங்கள் போடணும். இங்கே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ தட் யாரும் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா. என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நம்பர்ஸ் ரேஷியோன்னு கொடுத்தா நம்ம எப்போவுமே நம்பர்ஸ் 3x 4x 5x அப்படின்னு எடுத்து எழுதிட்டு ஈக்குவல் டு எல்சிஎம் கொடுத்தனால அந்த எல்சிஎம் டேரெக்டாக இப்படி ஈக்குவல் டு போட்டிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இப்போ நம்ம இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால நம்ம எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் கிடச்சிரும். ஸோ எக்ஸ் கியூப் கிடச்சிச்சுன்னா இது தப்பு, இந்த வேல்யூவே தப்பு. அதாவது 4x 3x 4x 5x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது ஈக்குவல் டு 2400 வராது, நாட் ஈக்குவல் டு 2400 வரும். ஏன்னா 3x 4x 5x என்ன நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 120 160 200. எல்சிஎம் என்னது 2400. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 12 இன்ட்டு 16 இன்ட்டு 22 மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ஈக்குவல் டு 2400 போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவல் டு வராது. நீங்கள் ஆட் பண்ணாலும் 2400 வராது. ஸோ ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அந்த ரேஷியோவை எழுதிட்டு ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் எக்ஸ் போடணும். நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பர்ஸ் 4x 5x அண்ட் தென் 3x அப்படி நீங்கள் டேரெக்டாக போட்டு ஈக்குவல் டு போட்டிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் இந்த இடம் தான். ஸோ இது நீங்கள் யாரும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இதையும் சேர்த்து சொல்கிறேன். இதுதான் கரெக்ட், இந்த மெத்தட் தான் கரெக்டு. ரேஷியோ கொடுத்தா இப்படி தான் எழுதணும், நீங்கள் நம்பர்ஸை டேரெக்டாக எழுதக்கூடாது. ஐ திங்க் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின். ஓகே, இதில் ஏபின்னு 2 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 நம்பர்ஸ்க்கான ஹெச்சிஎஃப் 15ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எவ்வளோ பேர்ஸ் இந்த இதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இந்த ஏபி 2 டிஜிட் நம்பரா, அவ்வளோதான். இந்த 3 டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நம்மளை ஹவு மெனி பேர்ஸ் எவ்வளோ பேர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கொஷனில் ஏபியும் ஒரு 2 டிஜிட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிஜிட் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 10லேருந்து தான் 2 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 99 வரைக்கும் போகும் 2 டிஜிட் நம்பர். 10க்கு முன்னாடி சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆகிடும். 99க்கு அப்புறம் ட்ரிபிள் டிஜிட் நம்பர் 100 ட்ரிபிள் டிஜிட் நம்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 10லேருந்து 99க்குள்ளே இருக்கிற அந்த 2 டிஜிட் நம்பர்ஸ்க்குள்ளே தான் நம்மளோட அந்த பேர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் 15. இந்த 10லேருந்து 99க்குள்ளே ஏதோ 2 நம்பர் எடுக்கிறீங்க. அந்த 2 நம்பர் ஹெச்சிஎஃப் 15 கொடுக்குது அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸ் தான் ஏபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்த க்ளூலேருந்து 10லேருந்து 99க்குள்ளே தான் அந்த நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் HCF என்ன கொடுத்துருக்காங்க 15. எவ்வளோ பேர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏபின்னு யாருன்னே நமக்கு தெரியாது. பட் அது யாராக இருந்தாலும் இங்கே HCF 15னால அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக 15ஆல் மல்டிப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், HCF 40யோட எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோமா, 3x 4x 5xோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த நம்பர்ஸ் கிடச்சிச்சா. அப்போ கண்டிப்பாக அந்த ஏபி அப்படின்ற 2 டேர்மும் அந்த HCF 15ஆல் கண்டிப்பாக மல்டிப்ளை ஆகும். சரிங்களா? அப்போ A is equal to 15x, B is equal to 15y. இங்கே எக்ஸ் ஒய்ன்னு தான் எடுத்துக்கணும், எக்ஸ்லாம் ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அங்கே என்ன கண்டுபிடிச்சோம், அந்த 120 160 இதெல்லாம் ஒரே நம்பரா, வேறு நம்பர் தானே. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இசட் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏபின்னு நமக்கு தெரியாது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக 15வது வாய்ப்பாடில் மல்டிப்ளை ஆகும். ஸோ 10லேருந்து 100க்குள்ளே அந்த நம்பர் இருக்க போது அந்த நம்பர் கண்டிப்பாக 15ஆல் மல்டிப்ளை ஆகும். 15ஆல் மல்டிப்ளை ஆனால் கண்டிப்பாக 15ஆல் டிவைடும் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ அந்த 15ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய 100லேருந்து 99 நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். டேரெக்டாக 15th டேபிளே எடுத்து எழுதுங்க, ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ 15 1s 15 அப்படின்னு எழுதுனீங்கன்னா 15 9s 105 வரும். நமக்கு கொஷினில் 2 digit நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 8 times 15 8 times வரைக்குமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதான்னு பார்க்கலாம். எஸ், இதிலிருந்து இது வரைக்கும் 2 digit நம்பராக இருக்குது. அண்ட் தென் இதெல்லாம் HCF 15 கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 15ஆல் மல்டிப்ளை ஆகுது. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் HCF 15 இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்து போட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அந்த நம்பர்ஸ்லாம் இப்படி லைனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 செட்டாக எடுக்கலாம். ஓகேங்களா? 15 30 இதுக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 15. அதுக்கப்புறம் 30 45 HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 15. 45 60க்கும் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 15. 60க்கும் 75க்கும் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா 15. 75க்கும் 90க்கும் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் 15 தான். ஸோ இதுக்கு இந்த 6 நம்பருக்கும் காமனாக 15 இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 6க்கும் நீங்கள் HCF எடுத்திங்கன்னா 15 தான் வருது. எது வேணால் மாற்றி ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஹவு மெனி பேர்ஸ்ன்னு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, மாற்றி 90 15 எப்படி மாற்றி வேணால் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 15 HCF கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே ஒரு 6 நம்பர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த 6 நம்பரும் கொஷினில் கொடுத்த 2த்தையுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்னது, இந்த 6மே 2 digit நம்பர். இந்த 6த்துக்கும் மாற்றி 2 எடுத்துக்கிறோம் பேரா. 2 பேரா எடுக்கும் போது எனக்கு 15ன்ற HCFும் கிடச்சிருச்சு. இப்போ 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு 6 நம்பரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த 6 நம்பர் ஹவு மெனி பேர்ஸ், இந்த 6 நம்பர் நம்ம எத்தனை பேரா செட்டாக ஜோடியாக எழுதலான்றதை பார்க்கலாம். ஸோ 6 நம்பர் எழுதியாச்சு. ஸோ 15 ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதோடு எல்லாத்தையும் செட்டு சேர்க்கலாம். 15 30 15 45 15 60 ஒரு செட்டு, 15 75 ஒரு பேர், 15 90 ஒரு பேர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி 30 வச்சுக்கலாம். 30 45 30 60 30 75 30 90 இதெல்லாம் ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு 45 எடுத்துக்கலாம். 45 60 45 75 45 90 இவங்கெல்லாம் ஒரு செட்டு. அடுத்து எடுத்துக்கலாம் 60 75 60 90 இவங்க ஒரு செட்டு. ஐ மீன் 60 75 ஒரு பேரு, 60 90 ஒரு பேர், 2. ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட்டு 75 எடுத்துக்கிறோம். 75 and 90 ஒரு செட்டு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன். ஓகே, இந்த கொஷனில் இந்த XY என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இதுக்கான கான்செப்ட் என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல், நான் வந்து இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன் ப்ராடக்ட். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். அதாவது ப்ராடக்ட்னா என்னென்னா மல்டிப்ளை பண்ணும். மீன்ஸ் இப்போ ஏதாவது இங்கே 3 இருக்குது, முதல்ல ஏதாவது 2 மட்டும் எடுத்துக்கணும். நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன், இவங்களை மட்டும் எடுத்துக்கிறேன்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் இருக்கிற இவங்க 2 பேர் தான். ப்ராடக்ட்னா 7.5யும் 8யும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். கொஞ்சம் தூரமாக இருக்காங்க பாருங்கள், ஈக்குவல் டுக்கு கொஞ்சம் தள்ளி, எக்ஸ்ட்ரீம் கடைசியாக கிடக்குறாங்க இல்லையா, இந்த பக்கம் கடைசி அந்த பக்கம் கடைசி. அப்போது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அது யாருன்னா இந்த XY, இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக கிடைக்கும். அவ்வளோதான் இந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ
இதோட எக்ஸ்ப்ளனேஷன் சரிங்களா. இதை நம்ம அங்கேயே பார்த்தாச்சு. ஸோ இந்த ரெண்டுமே எடுத்து எழுதிக்கிறேன். இது இந்த மாதிரி இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். இது எழுதும் போது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ் இன்ட்டு ஒய், ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 7.5 × 8. ஸோ இது எக்ஸ் ஒய் இருக்கனால இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண முடியாது. சார் நெக்ஸ்ட் எடுத்துக்க போகிறேன், வேறு ஏதாவது இருக்கான்னு வேறு இது. ஸோ இதை எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் டு ஒய் ஈக்குவல் டு 7 is to 17.5 எடுத்துக்கலாமா. இதை எடுத்துக்கிட்டோன்னா ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 7y, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் 8 × 7.5. ஸோ 8ஐயும் 7.5ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 140.0 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 7 கீழே கொண்டு போய் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 20 ஒய்ன்னு கிடச்சிருச்சா. ஸோ இந்த இடத்துல ஒய்க்கு போய் வேல்யூ போடுங்க. அதாவது ஒய்க்கு இப்போ நம்ம 20ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா, ஏன்னா ஒய்யோட வேல்யூ தான் இப்போ தெரியுமே. சரி ஓகே. ஸோ ஒய்யோட வேல்யூ போட்டுக்கலாம், ஏன்னா இங்கேருந்து போகிறேன். இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூ மட்டும் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டோன்னா இந்த 20 இந்த சைட் போகுது. ஸோ ஓகே 7.5ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 கிடைக்கும். 20 கீழே போகுது. ஸோ அதுக்கப்புறம் டிவிஷன் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய் பார்த்தீங்கன்னா 3 is to 20. ஸோ இதுதான் ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஷின். 3 is to 20. நீங்கள் இது வந்து கான்செப்ட் வைஸ் நான் அது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி எடுத்துக்கணுன்னாலும் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இப்படி ஒரு லைனை எழுத வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா தேர் இஸ் ஆல்சோ another way. நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். 2 வே இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறத எப்படி கொடுத்துருக்காங்க, x is to 7.5 equal to 8 is to y. ஸோ எக்ஸ் இஸ் டு 7.5 நான் டிவிஷனில் போட்டிருக்கேன். இந்த இஸ் டுக்கு பதில் டிவைட் போடுறேன். எக்ஸ் டிவைடட் பை 7.5 ஈக்குவல் டு 8 டிவைடட் பை y ஈக்குவல் டு 7 டிவைடட் பை 7.5. ஸோ இப்படி எடுத்துட்டு இந்த 7.5 இவங்க 2 பேருக்கும் நான் வந்து ஈக்குவல் டு பண்ண போகிறேன். 8 அதாவது எக்ஸ் பை 7.5 ஈக்குவல் டு 7 பை இந்த நம்பர்ஸ். அங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் எடுத்திருப்போம். பட் இங்கே அப்படி பண்ண போகிறதில்ல. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இதையும் ஃபஸ்ட் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் இதையும் எடுத்துப்போம். ஓகே இங்கே பார்த்தீங்களா. ஓகே அவ்வளோதான். ஸோ இது ஈக்குவல் டு பண்ணும்போது நமக்கு இதையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ இது இந்த சைடு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் 17.5 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா மேலே இருக்கிற டேர்ம் வந்துடுது டேரெக்டாகவே. ஸோ இப்படியும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ரெண்டும் நமக்கு ஒய் தான் தேவை இல்லையா. ஸோ ஒய் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடும். இந்த டேர்ம் ஃபுல்லாக இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கீழே இருக்கிறது மேலே வரும். ஸோ 8 × 17.5 மேலே இருக்கிறது கீழே போகும். ஸோ 7. ஸோ ஒய் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் ஒய் வரும். ஸோ அதை நம்ம இப்படி மாற்றியும் எழுதிக்கலாம். இந்த சைடு போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 140 கிடைக்கும். அண்ட் தென் 7ஆல் டிவைட் பண்ணும்போது ஒய் வந்து 20ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 17.5 அப்படின்றது ஒரு புள்ளி வச்ச டேர்ம். ஸோ இங்கே வந்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 17.5 வந்து நார்மலாக புள்ளி இல்லாமல் ஒரு டேர்மாக எழுத முடியுமானா டெஃபினட்டாக எழுத முடியும். அதாவது 2/5ன்னு எழுதிக்கலாம். எப்படின்னா 7.5 வந்து ஒரு புள்ளி வந்து தள்ளி இருந்தாலே நமக்கு முழு நம்பர் கிடச்சிடும் இல்லையா. ஸோ அப்போ மேலேயும் கீழேயும் நம்ம வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 7 வந்து 70ஆக மாறும். 7.5 175ஆக மாறும். அதாவது 17.5 வந்து 175ஆக மாறும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2/5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம், இந்த எக்ஸ் டிவைடட் பை 7.5யும் 2/5யும் ஈக்குவல் டு பண்ணுறோம். நமக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3 கிடச்சிடும். ஈஸியாக கிடச்சிது பாருங்கள். இதை இந்த சைட் கொண்டு போகிறோம் அண்ட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் தென் டிவைட் பண்ணி கிடச்சிடுது. ஸோ அதே தான் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் வச்சு பண்ணுறதே எனக்கு ஈஸி தான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு பாயிண்ட் எல்லாம் கஷ்டம். அது இந்த மாதிரி குட்டியாக மாற்ற முடியுமானா இப்படியும் மாற்றி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இந்த கொஷனுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று இந்த டைரக்ட் மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வேணான்னா இது 3த்தில் ஏதாவது ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். 3த்தையும் சால்வ் பண்ணக்கூடாது. சரிங்களா. தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். பட்
ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரே ஒரு சொல்யூஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. 1600 பியும் கியூயும் பகிர்ந்துக்கிறாங்க. எந்த விகிதத்தில் அப்படின்னா 5:3 விகிதத்தில் 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க இந்த காசை. சரிங்களா? அப்போ கியூவோட பங்கு எவ்வளோ, கியூக்கு எவ்வளோ ஷேர் போச்சு? ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு கொஷின். இங்கே வந்து 5:3 இருக்கா, ஸ்கூல் புக்கில் 3:5ன்னு இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் இருக்கும். ஓகே, நம்ம இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். இது ஸ்கூல் 1600 பியும் கியூவும் ஷேர் பண்ணிக்கிறாங்க 5:3 அப்படின்ற ரேஷியோவில். அப்போ கியூக்கு எவ்வளோ காசு கிடைக்குன்றது தான் கொஷின். ஸோ இப்போ ரேஷியோவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நம்பர்ஸாக எழுதணும்னா 5x, ஓகே, 3x. பி அண்ட் கியூ 2 பேரும் சேர்ந்து தான் அதை வந்து பிரிச்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ 2 பேரும் பிரித்த காசுலேருந்து ஆட் பண்ணோன்னா அந்த மொத்த காசு கிடச்சிரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா இருக்குது, பி வந்து அது 8 ரூபா எடுத்துக்கிறார், கியூ வந்து 2 ரூபா எடுத்துக்கிறாரு. அப்போ பியும் கியூவும் ஆட் பண்ணிங்கன்னா 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 10 ரூபா கிடச்சிருது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஷேரை 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்கன்னா இவங்க பிரித்த பங்கு ஆட் பண்ணோன்னா நமக்கு 1600 கிடச்சிரும். ஓகே, ஸோ அதனால் 5x + 3x, 5x 3xையும் ஆட் பண்ணிங்கன்னா 8xன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ, ஸோ 8 2s 16 இல்லையா? 2 அதுக்கப்புறம் 2 0 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 200ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு கியூவோட ஷேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. கியூக்கு என்ன எடுத்திருக்கோம்? ரேஷியோ 3. அப்போ அந்த நம்பரை எப்படி எடுத்துக்கிறோம்? 3xன்னு எடுத்துருக்கோம். ஸோ கியூ வந்து 3x, எக்ஸோட வேல்யூ 200, 3 × 2 6, ஸோ 600. கியூவோட வேல்யூ 600. நம்மளுடைய சொன்ன இல்லையா, 2 பேரும் எவ்வளோ காசை பிரிச்சுக்கிட்டாங்களோ அந்த காசை ஆட் பண்ணால் மொத்த காசு 1600 கிடச்சிரும். ஸோ பி வந்து 5x, கியூ வந்து 3x. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னால் 200. ஸோ 5 × 200 1000ன்னு கிடைக்கும். இந்த கொஷின் ஈஸியாக இருக்குது. இந்த கொஷின் அப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் கியூவோட ஷேர் 600. இது எல்சிஎம் எடுக்க சொல்கிறாங்க. 3 இது கொடுத்துட்டு நமக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் சம் தான். ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது, எதுவும் இதில் நம்பர்ஸோ எதையும் மாற்றலாம் இல்லை, அப்படியே இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் சாப்டர் 3 அல்ஜீப்ராவில் எக்ஸசைஸ் 3.2ல் கொஷின் நம்பர் 2ல் அதில் நிறையா இருக்கும், 1 2 3 4. அதில் 6th கொஷினாக இதை கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 97ல் இருக்குது. ஓகே, புக்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள், புக் இல்லைன்னா பிடிஎஃப் இருக்கும், பிடிஎஃப்பில் பாருங்கள், அதாவது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இதை கொடுத்துட்டு இந்த இதுக்கான எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இதில் நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னா a³ - b³. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். இல்லைனா 2 ஆப்ஷனில் அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அது 2 எலிமினேட் பண்ணிடலாம் இந்த ஃபார்முலா தெரியாமல். மிச்சம் 2ல் இதுவா அதுவான்னு டவுட் இருக்கும். பட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம்மை போட முடியும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். அதாவது இந்த இதை வந்துட்டு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் எல்சிஎம். இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். இது வந்து ஃபேக்டரைஸ், அதாவது காரணிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் வந்து இதை பார்க்க வந்து ஆக்சுவலி a² மாதிரி இருக்கா, இது இந்த ஸ்கொயரை விட்டுருங்க. நார்மலாக இது a/bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவில் மைனஸ் போட்டு a-b² இருக்கா. அப்போ நான் இது a-b² ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை நான் காரணிப்படுத்தட்டுமான்னு கேட்டால் படுத்தலாம். பட் இங்கே நீங்கள் ஒன்று யோசிக்கணும். காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி அது என்னென்னா, ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலேருந்து நான் வந்து நான் 2 இதில் வந்து எக்ஸ் அப்படி வந்து காமனாக இருக்குது. 2த்துலேயும் a, b நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதில் எக்ஸும் காமனாக இருக்குது. இந்த எக்ஸை மட்டும் நான் வெளில எடுக்கிறேன். காமனாக இருக்கிறத எடுத்துட்டேன்னா இது 2x - 3yன்னு மாறும். அண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 2x - 3 வந்து இருக்கும், 2x - 3x. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, a-b² ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண தேவையில்லை, பிகாஸ் ஆப்ஷனில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2x - 3y அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ் அப்படின்றது காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளில எடுத்துடுறோம். மிச்சம் ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு எக்ஸை வெளில எடுத்துட்டோம், ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ இன்னொரு எக்ஸ் இருக்கும், 2x - இந்த எக்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ 3y. இங்கே பார்க்கணும், இங்கே மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டக்கப்புறமா என்ன பண்ணணும், மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? அப்புறமா பிரித்து எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் இந்த எக்ஸுக்கும் பொருந்தும், இந்த 2xக்கும் வரும். ஸோ x²
அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர் தான் போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இதையும் வந்து நான் எழுத போகிறேன். இதில் வந்து நான் 2 வெளில எடுத்துக்கிறேன். ஏன்னா 4க்கும் 6க்கும் காமனாக 2 டேபிள்ஸில் போகும் இல்லையா? ஸோ 2 வெளில எடுத்துக்கிறேன். திரும்ப உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது புரியல, 2 ஏன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, புரியல அப்படின்னா நீங்கள் 2 வெளில எடுத்துட்டதுக்கப்புறமா 2வால் உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணி பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா 2x மல்டிப்ளிகேஷன் 2 நமக்கு இந்த 4x கிடைக்கும். 2 மல்டிப்ளிகேஷன் 3y நமக்கு 6y கிடைக்கும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த க்யூப் வந்து 2க்கும் வரும், 2x மைனஸ் 3yக்கும் வரும். சரிங்களா? அப்போ 2 க்யூப்னு எழுதிக்கலாம், 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப். இந்த 2 க்யூபை பிரித்து 8 அப்படின்லாம் நீங்கள் எழுத வேணாம். ஏன்னா மறுபடியும் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா 2 பவர் க்யூப் அப்படின்னு ஒரு அந்த 4 ஆப்ஷனில் வந்து இருக்கும். வில் ஷோ யூ. எஸ், ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 க்யூப் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 2 க்யூப் இருக்கா. ஸோ அதனால் நான் அந்த 2 க்யூப் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். அதை நான் 8ஆலாம் மாற்றிலாம் எழுத மாட்டேன். ஓகே, இப்போ இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். அந்த லாஸ்ட் ஒன் 8x கியூப். இந்த 8x கியூப் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி மாற்றி எழுதிக்கலாம். இங்கே x கியூப் இருக்குது. அப்போ இந்த 8 க்யூபாக எழுத முடியுமா? எஸ், 2 க்யூபாக எழுதலாம். அதே மாதிரி இங்கே y கியூப் இருக்குது. அப்போ இந்த 27 க்யூபாக எழுதலாம்னா 3 க்யூப். 3 3s are 9, 9 3s are 27. எஸ், க்யூபை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 க்யூப் x க்யூப்னு வரும். அதுக்கப்புறம் 3 க்யூப் y க்யூப்னு வரும். அப்போ இதை நம்ம மொத்தமாக ஹோல் க்யூப்னு போட்டுக்கலாமா? 2x ஹோல் க்யூப் மைனஸ் 3y ஹோல் க்யூப். ஓகே, அப்போ இது ஹோல் க்யூப்பில் இருக்குது. அப்போ a க்யூப் மைனஸ் b க்யூப். ஸோ அப்போ இந்த a க்யூப் மைனஸ் b க்யூப் ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதை போட முடியும். சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா என்னது? a மைனஸ் b, அதுக்கப்புறம் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் தான் இந்த ஃபார்முலா. ஸோ a என்ன எடுத்துக்கிட்டோம்? 2x. ஸோ a மைனஸ் bக்கு a வந்து 2x மைனஸ் b என்னது 3y. ஸோ a மைனஸ் b என்னது 2x மைனஸ் 3y. அதுக்கப்புறம் அந்த a ஸ்கொயர், ab, b ஸ்கொயர் அதெல்லாம் எடுத்து எழுதுவோம். a என்ன எடுத்திருக்கோம்? 2x. அப்போ 2x ஸ்கொயர், b 3y ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கணும். சரிங்களா? ஏன்றது 2x தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ a என்னது 2x, b வந்து 3y, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ 2x ஸ்கொயர், 2x ஹோல் ஸ்கொயர், 2x ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா 2 2 4, ஸோ 4, அப்புறம் x இன்ட்டு x ஸ்கொயர். ஸோ இதில் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 2s are 6, அதுக்கப்புறம் x இன்ட்டு y xy. இங்கேயும் ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ 3 3s are 9, அதுக்கப்புறம் yக்கு ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் மொத்தமாக எழுதிக்கலாம். இதுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம் இல்லையா? அந்த இது ஃபர்ஸ்ட் ஒன், இது இந்த லாஸ்ட் ஆன்சர், இந்த லாஸ்ட் ஆன்சர்லாம் ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நமக்கு கொஷினில் கொடுத்தது. இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டக்கப்புறமா ஃபேக்டரைஸ் பண்ணி நமக்கு கிடச்சிது. இப்போ இதில் எல்சிஎம் என்னென்னு பார்க்கலாம். எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? மூணுத்துலேயும் எது காமனாக இருக்கோ அதை எழுதணும். மூணுத்துலேயும் இந்த இதுதான் காமனாக இருக்குது. ஸோ 2x மைனஸ் 3y எழுதியாச்சு. பட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு எதுவுமே இல்லை, இன்னொன்றுத்தில் க்யூப் இருக்குது, இன்னொன்றுத்தில் 2 இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இதில் யார் எழுதணும்னா எல்சிஎம் அப்படின்னு வரும்போது எது அதிகமாக இருக்குது, அதாவது ஹையஸ்ட் பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த க்யூப் தான் ஹையஸ்ட் பவர் இல்லையா? ஸோ அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் அதுதான் எடுத்து எழுதணும். அடுத்து வேறு எதுவுமே காமனாக இல்லை. அப்போ காமனாக இல்லைனாலுமே அந்த இதையும் சேர்த்து எழுதிக்கணும். அதுதான் எல்சிஎம். காமனாக இல்லாததையும் எழுதிக்கணும். காமனாக இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான் எழுதணும். அது அதிகமாக பவர் இருக்கிறது மட்டும் எழுதிக்கணும். ஸோ காமனாக இல்லாத இந்த 2 க்யூப் எக்ஸ் ஸ்கொயரையும் எடுத்து எழுதிக்கிறோம். அண்ட் தென் ரிமைனிங் இந்த இதையும் சேர்த்து எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் மட்டும் சால்வ் பண்ணதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 2x, ஏன்னா அதிகமாக இருக்கிறது தானே வந்து எல்சிஎம்மாக எடுப்போம். ஸோ அதிகமாக இருக்கிறது இந்த செகண்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணும் போதே 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப். அப்போ 2x மைனஸ் 3y ஹோல் க்யூப் வருது. இது
இந்த ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா க்யூப் வருது. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம ஏ மைனஸ் பி அந்த ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியலனா இது அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது. 2 ஆப்ஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம், பட் அதுக்கப்புறம் என்ன நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஃபார்முலாவும் நம்ம படித்து தான் ஆகணும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 கொஷின் பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, நோட்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. Okay, thanks for watching.